மதுரையில் எய்ம்ஸ் காட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டின செங்கல் மாதிரி வாய்ஸ் ஆஃப் விஷா சேனல் தனியாக தெரியணும்னு யோசித்தேன். அதனால் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது குக்கிங் சேனல் இல்லையே. சரி, பாடி பில்டிங் பற்றி உருட்டலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் தண்ணி கேன் கூட தூக்க முடியாது. யூடியூபர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக போய் டேஸ்ட் பண்ணலாமா இல்லை யாரையாவது ரோஸ்ட் பண்ணலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் தெருவுக்கு 4 பேர் அந்த வேலையை தான் சுற்றிட்டு இருக்காங்க. அறவே கட்டுத்தனமாக ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறதுக்கு என்கிட்ட வைத்தியமும் இல்லை, க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதான் நினச்சிக்கிட்டு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நான் பைத்தியமும் இல்லை. நல்லவங்கள ட்ரால் பண்ணி காமெடியன் ஆக்குறதுக்கும் கண்டவங்கள பில்டப் பண்ணி பெரிய ஆள் ஆக்குறதுக்கும் ஏற்கனவே பல அறிவாளிகள் இருக்காங்க. அதுதான் வாய்ஸ் ஓவர்லேயே வளர்ந்துடலான்னு முடிவு பண்ணி கொஞ்சம் மூவி சென்ஸையும் என்னோட வாய்ஸையுமே வச்சு கம்பு சுற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் கிராஸ்வேர்ட் மிஸ்ட்ரீஸ் டெர்மினல் டிசென்ட். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயின் ஒரு மேகசினில் கிராஸ்வேர்ட் பசில் எடிட்டராக இருக்காங்க. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை எதிர்த்து கிராஸ்வேர்ட் சால்வ் பண்ணுற காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த கம்பெனியோட சிஇஓ கொலை செய்யப்படுறாரு. அதுவும் கத்தியை வச்சோ இல்லை கன்னை வச்சோ இல்லை, டெக்னாலஜியை வச்சு. டிடெக்டிவாக இருக்கிற ஹீரோ கூட சேர்ந்து ஹீரோயினும் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. விக்டிமோட ஒய்ஃபு, விக்டிமோட கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸு, விக்டிம்க்கு போட்டியாக இருக்கிற கம்பெனின்னு பல சஸ்பெக்ட்ஸ் இருக்கிற இந்த கேஸில் கில்லர் யாருன்னு கடைசி வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, அதை ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பெரிய கம்பெனியை காட்டுறாங்க. இந்த கம்பெனியோட பேர் எக்ஸ்கேல் டெக்னாலஜிஸ். இவர் இந்த கம்பெனியோட சிஇஓ, பேர் டேனியல். ஒரு ஹார்ட் ட்ரைவை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஏதோ யோசிக்கிறாரு. அப்புறமா ஹார்ட் ட்ரைவ் எடுத்து கோட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கேபினை விட்டு வெளியே வராரு. இவர் ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே நடந்து போகிறப்ப ஆப்போசிட்டில் வந்த ஒரு லேடி இடிச்சிடுறாங்க. சரி ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த லேடி யாருன்னு தெரில, ஆனால் தேவையில்லாமல் இந்த சீனை வச்சுருக்க மாட்டாங்கல்ல. இந்த லேடி ஹேர் கலரிங் பண்ணிக்காங்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டேனியல் அடுத்து ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. இவங்க பேர் டெஸ். சென்டினல்ங்கிற மேகசினில் கிராஸ்வேர்ட் எடிட்டராக இருக்காங்க. இந்த கிராஸ்வேர்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் வர குறுக்கெழுத்து போட்டி தான். ஹீரோயின் அந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு டேனியல் லிஃப்டில் ஏறாரு. இந்த லிஃப்ட்டை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி தான் கண்ட்ரோல் பண்ணுது போல. பிபின்னு சொல்லிட்டு லெவல் 1 பார்க்கிங்னு வாய்ஸ்லேயே டேனியல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பிபிக்கு என்ன அர்த்தம்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. லிஃப்ட்டு கீழே போகாமல் வேகமாக டாப் ஃப்ளோருக்கு போகுது. லெவல் 1 பார்க்கிங் கராஜ்னு டேனியல் மறுபடியும் சொல்லி பார்க்குறாரு. இப்போ லிஃப்ட்டு எங்கேயுமே நிற்காம ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வேகமாக கீழே போகுது. டேனியல் ஸ்டாப்னு சொல்லியுமே லிஃப்ட் நிற்கவே இல்லை. டேனியல் கத்துறாரு, லிஃப்ட் கிராஷ் ஆகுது. அப்படியே கட் பண்ணி 6 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்காங்க. 2 minutes 13 seconds ஒரு கிராஸ்வேர்ட் பசிலை சால்வ் பண்ணுறாங்க. எக்ஸ்கால் டெக்னாலஜியில் கிராஸ்வேர்ட் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அங்கே இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் கூட கிராஸ்வேர்ட் விளையாடுற போட்டிக்காக தான் ஹீரோயின் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் பிபி, அதாவது பிக் பிரெயின். லிஃப்ட்டில் டேனியல் ஏன் பிபின்னு சொன்னான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹீரோயினோட ஆஃபீஸில் ஃப்ராங்க்னு ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காரு. கிராஸ்வேர்ட் எக்ஸிபிஷனை கவர் பண்ணி ஆர்டிக்கல் எழுத போகிறது இவர் தான். அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்கே லோகன்னு ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. இவர் தான் படத்தோட ஹீரோ. புதுசாக ஒரு லேடி டிடெக்டிவும் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட அப்பா தான் ஹையர் ஆஃபீஸராக இருக்காரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஆஃபீஸ்லேருந்து கிளம்புன ஹீரோயின் ஆன்ட்டியை மீட் பண்ணி பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை எதிர்த்து கிராஸ்வேர்ட் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் எக்ஸ்கால் டெக்னாலஜிஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு லேடி ஸ்டாஃப் ஹீரோயினை ரிசீவ் பண்ணுறாங்க. இவங்க இந்த கம்பெனியில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருக்காங்க. இவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்க போல. லேடி ஸ்டாஃப் சொல்லி தான் ஹீரோயின் இந்த காம்படிஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. கம்பெனியே பிரம்மாண்டமாக இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு ஆச்சரியம் தாங்கலை. பக்கத்து பில்டிங்கை கூட எங்கள் பாஸ் வாங்கிட்டாரு. இந்த மாதம் ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோன்னு லேடி ஸ்டாஃப் பெருமையாக சொல்கிறாங்க. இங்கே வேலை பார்க்க வரதே சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்க வர மாதிரி இருக்குமா. லேடி ஸ்டாஃப் ஹீரோயினை லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹே பிபி, செகண்ட் ஃப்ளோர் ப்ளீஸ்னு சொன்னதும் லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸை டிடெக்ட் பண்ணி செகண்ட் ஃப்ளோரை செலக்ட் பண்ணிக்குது. செம்மையாக இருக்கேன்னு ஹீரோயினும் ஆச்சரியப்படுறாங்க. லேடி ஸ்டாஃப் இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவரை விபின்னே சொல்கிறேன். ஒரு மேகசினோட எடிட்டரே இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமைதான்னு விபி சொல்கிறாரு. கிராஸ்வேர்ட் பஸ்ஸில் புரிஞ்சுக்கிற கம்ப்யூட்டரை நீங்கள் உருவாக்குனதை என்னால் நம்பவே முடியலன்னு ஹீரோயின் சொல்லவும், அந்த பெருமையெல்லாம் எங்கள் சிஇஓ டேனியலுக்கு தான் சேரும்னு விபி சொல்கிறாரு. டேனியல் மாதிரி ஒரு ஜீனியஸை பார்க்கவே முடியாதான்.
இப்போ விபி ஹீரோயினுக்கு கம்பெனியை சுற்றி காட்டுறாரு. டேனியல் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியால் உலகமே மாறப்போகுதுன்னு விபி சொல்கிறாரு. ஏன்னா இந்த டெக்னாலஜியால் மனுஷங்க மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? விபி சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோயினோட வாய்ஸ் கிளிப்பிங்ஸை ஆன்லைன்லேருந்து எடுத்து ஏற்கனவே சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிட்டாங்களா? ஸோ ஹீரோயின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் பிபி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு விபி சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் பிபி கிட்ட சொல்லி சில கிராஸ்வேர்ட் பசில்ஸை கேட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பிபி டக்கு டக்குன்னு கரெக்டாக ஆன்சர் சொல்லுது. இது கூடவா போட்டி போட போகிறோன்னு ஹீரோயினே ஜர்க் ஆகுறாங்க. டேனியல் கிட்ட பேசிட்டு உங்களை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு விபி சொல்கிறாரு. இந்த கேப்பில் ஹீரோயின் அழகுக்காக வைக்கிற செடி அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த செடிக்கிட்ட ஒருத்தர் உட்காந்து தொட்டியில் இருக்கிற மண்ணை கிளறிட்டு இருக்காரு. இவர் பிளான்ட் சர்வீஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்காரு போல. ஹீரோயின் அவர்கிட்ட இந்த செடியோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு கேட்க அது தெரியாமல் அவர் முடிச்சிட்டு இருக்காரு. இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்பவே விபி ஹீரோயினை கூப்பிட்டு டேனியல் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு அற்புதமான விஷயம்னு டேனியல் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஜெஸ்ஸின்னு ஒருத்தவங்க வந்து டேனியல் கிட்ட டென்ஷனாக பேசுகிறாங்க. இவங்க இந்த கம்பெனியில் ப்ரோக்ராமராக வேலை பார்க்குறாங்க. டேனியல் இந்த டெக்னாலஜியை கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக யூஸ் பண்ணுற பிளானில் இருக்கார் போல். ஆனால் அதை ஜெஸ்ஸி விரும்பலை. பிபியை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த வழி வேண்டான்னு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. டேனியல் ஜெஸ்ஸிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஹேர் கலர் பண்ண லேடி மேலே இடிச்சாரு. இதை நம்ம ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு டேனியல் லிஃப்ட்டில் ஏறினாரு. அப்போ ஹீரோயினும் அதே லிஃப்ட்டில் ஏற வேண்டியது. ஆனால் ஹீரோயின் கூப்பிட்டது டேனியலுக்கு கேட்காதனால மிஸ் பண்ணிட்டாங்க. டேனியல் பார்க்கிங் கராஜ் லெவல் 1ன்னு சொல்லியுமே லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யாமல் கிராஷ் ஆகுது. கீழே போகணும்னு நினச்சவர் ஒரேடியாக மேலே போயிட்டாரு. என்ன சத்தாதுன்னு ஹீரோயினும் லேடி ஸ்டாஃபும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அடுத்த சீனில் லேடி டிடெக்டிவ் பார்க்கிங் ஏரியாவில் லிஃப்ட் கிராஷ் ஆகி கிடக்கிற ஸ்பாட்டில் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ அங்கே வராரு. கிராஷ் ஆகி கிடக்கிற லிஃப்ட்டை பார்த்து யாராவது வயரை கட் பண்ணி விட்டாங்களான்னு ஹீரோ கேட்க இது ஸ்மார்ட் லிஃப்ட்டுன்னு லேடி டிடெக்டிவ் சொல்கிறாங்க. ஸ்மார்ட் லிஃப்ட்டுக்கு எப்போ ஸ்டாப் ஆகணும்னு தெரியலையான்னு ஹீரோ கேட்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒர்க் ஆக வேண்டிய சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸு ஓவர் ரைட் ஆகிருக்குன்னு லேடி டிடெக்டிவ் சொல்கிறாங்க. இது டெக்னாலஜி சம்மந்தமான விஷயமா இருக்கிறனால கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை செக் பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் கம்பெனி எம்ப்ளாயீஸ் கிட்ட போய் பேசி பார்ப்போன்னு ஸ்டெப்ஸ்லேயே ஏறி மேலே வராங்க. அப்போ ஹீரோயினை பார்த்து நீ என்ன இங்கேன்னு ஹீரோ கேட்குறாரு. இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்க போல். சும்மா ஒரு மீட்டிங்காக வந்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. லிஃப்ட்டு மால் ஃபங்க்ஷன் ஆனதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. லேடி டிடெக்டிவை மற்ற எம்ப்ளாயீஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு ஹீரோ விபியை மீட் பண்ணுறாரு. லிஃப்ட்டில் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஒர்க் ஆகாமல் போகிற அளவுக்கு சிஸ்டமில் இருக்கிற கோடை மாற்றணுன்னா அது டேனியலால் மட்டும்தான் முடியும். டேனியல் இல்லாமல் இனிமேல் இந்த கம்பெனியே இல்லைன்னு விபி வருத்தமாக சொல்கிறாரு. ஒருவேளை டேனியலோட பாஸ்வேர்டை யாராவது ஹேக் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஹீரோ கேட்க சிஸ்டமை வெளியேருந்து யாருமே ஹேக் பண்ணிடக்கூடாதுன்னு டேனியலே ஒரு சைபர் செக்யூரிட்டி பேரியரை டிசைன் பண்ணியிருந்தாராம். ஸோ வெளியேருந்து யாருமே ஹேக் பண்ணிக்க முடியாது, எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்தால் தான் உண்டுன்னு விபி சொல்கிறாரு. யாரோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணிக்காங்களான்னு இப்போதைக்கு ஹீரோவால் கெஸ் பண்ண முடியல. டேனியலோட ஒய்ஃபுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும்னு விபி சொல்ல அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோயின் பிளான் சர்வீஸ் யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தர் நிற்கிறத பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஆள் இவர் கிடையாது. அங்கே அந்த செக்யூரிட்டி கிட்ட பிளான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு ஹீரோயின் கேட்க இவர் ஒருத்தர் தானே செக்யூரிட்டி சொல்கிறாரு. ஹீரோயின் உடனே இந்த விஷயத்தை ஹீரோவை கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் பார்த்த ஆள் பிளான் சர்வீஸ் கம்பெனியை சேர்ந்தவராக இருந்தால் செடியோட சயின்டிஃபிக் நேமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஆள் திருன்னு முடிச்சாரு. அந்த ஆள் எங்கே நின்றுட்டு இருந்தான்னு ஹீரோ கேட்க அந்த செடி கிட்டன்னு ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ அந்த தொட்டியில் இந்த மண்ணை கிளறி பார்க்குறாரு. ஏதோ டிவைஸ் மாதிரி ஒன்று கிடக்குது. அது ஒரு பக்கு ஒட்டு கேட்குறக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ ஹீரோக்கு கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெசேஜ் வருது. லிஃப்டோட சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை யாரோ பர்பஸாக ஆல்டர் பண்ணிக்காங்களா? ஸோ டேனியலோட மரணம் ஆக்சிடென்ட் இல்லை, கொலைன்னு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோ விபியையும் லேடி ஸ்டாஃபையும் மீட் பண்ணி டேனியலுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லைன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை கேட்டதும் விஐபிக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆமாம், லிஃப்ட்டில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கக்னிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஹீரோ கேட்க சிஸ்டமோட மெமரியில் எம்ப்ளாயீஸோட வாய்ஸை இன்புட்டாக ஃபீட் பண்ணிக்கும். ஸோ டேனியலோட வாய்ஸை வச்சு அது டேனியல்னு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்குன்னு விபி சொல்கிறாரு. உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது மிரட்டல் வந்துச்சான்னு ஹீரோ கேட்குறாரு. கடந்த சில வருஷமாகவே கால்ஸ்லையும் இமெயில்ஸ்லையும் சின்ன சின்ன மிரட்டல் வரும், ஆனால் சீரியஸாக ஒன்றும் இல்லைன்னு விபி சொல்கிறாரு. ஹீரோ கண்டுபிடிச்ச பக்கை காமிச்சு இதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் நிறைய இருக்கலாம், இது யாரை வச்சுருப்பாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு லேடி ஸ்டாஃபு ஐனர் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க.
அந்த கம்பெனி தான் எக்ஸ்கால் டெக்னாலஜிஸ்க்கு போட்டியா. இந்த கம்பெனியில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இங்கே வேலை செஞ்சுட்டு வெளியே போகிறவங்கள அந்த கம்பெனியில் சேர்த்துக்குவாங்கன்னு விபி சொல்கிறாரு. பிஸ்னஸில் இருக்கிற போட்டிக்காக ஒரு சிஇஓவே கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்களான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ லேடி டிடெக்டிவ் வந்து ஹீரோயின் சொன்ன ஆளோட ஃபோட்டோவை சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சரோட ஃபேஸை கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட மேட்ச் பண்ணி பாருங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ரிப்போர்ட்டரை மீட் பண்ணுறாங்க. டேனியல் இறந்ததுனால எக்ஸிபிஷனே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பிளான் சர்வீஸ் கம்பெனியோட யூனிஃபார்மை போட்டு வந்த ஸ்ட்ரேஞ்சரை பற்றி ஹீரோயின் சொல்லவும் அவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கான்னு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு உல்ஃப் டாட்டோ போட்டிருந்தது இப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. உடனே ரிப்போர்ட்டர் கூகுளில் உல்ஃப் டாட்டோன்னு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த டிசைன்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை. ஹவுலிங் உல்ஃப்ஸ்னு ஒரு மோட்டார் சைக்கிள் கிளப் இருக்கிறத ஹீரோயின் ஆன்லைனில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட லோகோ டிசைனை தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் டாட்டோவாக போட்டிருந்தாரு. ஸோ அந்த கிளப்பில் போய் கேட்டால் ஸ்ட்ரேஞ்சரை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு ஹீரோயின் கிளம்புறாங்க. இதே நேரம் ஸ்ட்ரேஞ்சரோட ஃபேஸு டேட்டா பேஸோட மேட்ச் ஆகலைன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஸ்ட்ரேஞ்சர் வச்சுட்டு போன பக்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கல. ஹீரோயின் மோட்டார் சைக்கிள் கிளப்புக்கு போயிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது டேஞ்சரான ஆளுங்க இருக்கிற இடம், நீ எதுக்கு அங்கே தனியாக போனேன்னு ஹீரோ கேட்டதுமே ஹீரோயினோட கால் கட் ஆகிடுது. ஒருவேளை ஹீரோயின் டேஞ்சரில் மாட்டிக்க போகிறாங்கன்னு ஹீரோவும் உடனே அந்த கிளப்புக்கு கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் கிளப்போட இன்சார்ஜ் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. மெம்பர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே இருக்கு. அதில் ஸ்ட்ரேஞ்சரோட ஃபோட்டோவும் இருக்கு. ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்கவும் அவரோட பேர் எரிக்னு தெரிய வருது. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சோன்னு ஹீரோ பதறி அடிச்சுட்டு வந்து பார்த்தா ஹீரோயின் எல்லாரையும் ரவுண்டாக நிற்க வச்சு பைக் ரைடை பற்றி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சரோட பேர் எரிக்குங்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ லேடி டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி கிளப் மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்கிறாரு. அதில் எரிக்கோட அட்ரஸ் கிடைக்குது. அடுத்த சீனில் ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் எரிக்கோட அட்ரஸ்க்கு போகிறாங்க. ஹீரோ எரிக் கிட்ட போலீஸ் பேட்சை காமிச்சதுமே எரிக் ஓட ட்ரை பண்ணுறாரு. அவரை தப்பிக்க விடாமல் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பிளான் சர்வீஸ் கம்பெனியோட யூனிஃபார்ம் எரிக்கோட வேன்லேருந்து கிடச்சிருக்கு. ஆனால் அந்த கம்பெனியில் எரிக் ஒர்க் பண்ணவே இல்லை. எக்ஸ்கால் டெக்னாலஜியில் பக் வைக்க சொன்னது யாருன்னு ஹீரோ கேட்குறாரு. எரிக் பக் வச்ச அதே நேரத்தில் தான் லிஃப்ட் கிராஷ் ஆகி டேனியல் இறந்துருக்காரு. அதை பற்றி ஹீரோ சொன்னதும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எரிக் சொல்கிறாரு. ஐஸ்னர் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்கால் கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பக் வைக்க சொல்லி எரிக்குக்கு பணம் கொடுத்தாங்களாம். இவரும் ஒரு வாரமாக அங்கங்கே பக் வச்சிருக்காரு. அப்படின்னு லிஃப்டோட கோடை மாற்றினதும் நீ தானான்னு ஹீரோ கேட்க, நான் அந்த கம்பெனியில் ஒரு கீபோர்ட் பக்கத்தில் கூட போகலன்னு எரிக் சொல்கிறாரு. சரி, அந்த பக் மூலமாக ரெக்கார்ட் பண்ண ஆடியோ ஃபைல்ஸ் எங்கன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹார்ட் டிரைவில் டேரெக்டாக டவுன்லோட் ஆகும்னு எரிக் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் ரிப்போர்ட்டரும் ஆஃபீஸில் இருக்காங்க. எக்ஸ்கால் டெக்னாலஜிஸ் பற்றி ரிப்போர்ட்டர் ரிசர்ச் பண்ணதில் சில இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. டேனியல் இந்த கம்பெனியை தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பேர் கிரெகரி, நான் பார்ட்னர்னே சொல்கிறேன். கம்பெனி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே டேனியல் பார்ட்னரை கம்பெனியை விட்டு அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்ட்னர் டெக்னாலஜி ஃபீல்டை விட்டுட்டு டீச்சிங் ஃபீல்டுக்கு போயிட்டாராம். டேனியல் ஏன் பார்ட்னர் அனுப்பணும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஒருவேளை எல்லா புகழும் பணமும் தனக்கு மட்டுமே கிடைக்கணும்னு டேனியல் நினச்சிருக்கலான்னு ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு. அப்படின்னா பார்ட்னருக்கு டேனியலை பழி வாங்குறதுக்கான மோட்டிவ் இருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணதில் எரிக் எந்த கம்ப்யூட்டர் கிட்டையும் போகலன்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எரிக்கோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஹார்ட் டிரைவை எடுக்கிறதுக்கு லேடி டிடெக்டிவ் ஆள் அனுப்பிட்டாங்க. எக்ஸ்கால் எம்ப்ளாயிஸோட பேக்ரவுண்டை செக் பண்ணதில் சந்தேகப்படுற மாதிரி யாருமே மாட்டல. கோட்ஸை சேஞ்ச் பண்ணுற ஆக்சஸ் டேனியல் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சுன்னு விபி சொன்னார்ல, அதுதான் ஹீரோக்கு புரியவே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய டெக்னாலஜியை உருவாக்குன டேனியல் தான் இல்லைனாலும் கம்பெனி ரன் ஆகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அடுத்து ஜெஸ்ஸி கிட்ட பேசி பார்த்தா தான் கிளாரிட்டி கிடைக்கும்னு ஹீரோவும் லேடி டிடெக்டிவும் டிசைட் பண்ணுறாங்க. கோட்ஸோட ஆக்சஸ் வேறு யார்கிட்ட இருந்துச்சுன்னு ஜெஸ்ஸிக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா கோட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஜெஸ்ஸிக்கே தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த சீனில் ஹீரோ ஜெஸ்ஸியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. ஆனால் ஜெஸ்ஸி அங்கே இல்லை, வீடு பூட்டியிருக்கு. நெய்பர்கிட்ட விசாரிச்சதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெஸ்ஸி பேக்கோட கிளம்பி போனதாக சொல்கிறாரு. சரி, ஜெஸ்ஸி வந்தால் எனக்கு கால் பண்ணுங்கன்னு கார்டை கொடுத்துட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. கேஸில் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு ஹீரோயின் கேட்க, எரிக்கு கில்லர் இல்லைங்கிறதையும் ஜெஸ்ஸி வீட்டில் இல்லைங்கிறதையும் ஹீரோ சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோயின் ஜெஸ்ஸியை பற்றி ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக நடக்கிற ஏலத்தில் டேனியல் பார்ட்டிசிபேட் பண்ணுறத ஜெஸ்ஸி விரும்பலைங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ எக்ஸ்கால் டெக்னாலஜிஸ்க்கு போகிறாரு. அப்போ விபி யார்கிட்டயோ டென்ஷனாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு லேடி ஸ்டாஃப் கிட்ட ஹீரோ கேட்க, டேனியல் இல்லாதனால கம்பெனியை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு ஐஸ்னர் இண்டஸ்ட்ரீஸு நெருக்கடி கொடுக்குறத லேடி ஸ்டாஃப் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஒர்க் எல்லாமே டேனியல் தன்னோட பர்சனல் ஹார்ட் டிரைவில் வச்சுருந்தாராம். அந்த ஹார்ட் டிரைவை எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு தான் டேனியல் சுற்றிட்டு இருந்திருக்கார் போல்.
லிஃப்ட் கிராஷ் ஆகி டேனியல் கூடவே ஹார்ட் டிரைவும் செதறி போச்சுன்னு லேடி ஸ்டாஃப் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வரவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவசரமாக கிளம்பி போகிறாரு. என்னன்னு பார்த்தா எரிக்கோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிடைச்ச ஹார்ட் டிரைவில் ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிருக்குன்னு லேடி டிடெக்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் எரிக்கு இப்போ லாக்அப்பில் தான் இருக்காரு. ஹீரோ எரிக் கிட்ட போய் அந்த ஆடியோ ஃபைல்ஸுக்கு பேக்கப் எடுத்து வச்சிருந்தியான்னு கேட்க எரிக் இல்லைன்னு சொல்கிறாரு. சரி, ஐஸ்னர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து யார் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. அந்த கம்பெனியோட சிஇஓ ஐஸ்னர் தான் இந்த வேலையை கொடுத்ததா எரிக் சொல்கிறாரு. எரிக்கும் ஐஸ்னரும் ஸ்கூல்மேட்ஸ் தான் போல். இந்த மாதிரி இல்லீகல் வேலையெல்லாம் என்கிட்ட தான் ஐஸ்னர் கொடுப்பாருன்னு எரிக் சொல்கிறாரு. அந்த ஆடியோ ஃபைல்ஸ்லேருந்து ஏதாவது நீ கேட்டியான்னு ஹீரோ கேட்குறாரு. டேனியல் பேட்ரிஷியான்னு ஒருத்தவங்க கூட ஃபோனில் ஒரு கான்ட்ராக்ட் சம்மந்தமாக கோவமாக பேசிகிட்டு இருந்ததா எரிக் சொல்கிறாரு. பேட்ரிஷியாங்கிறது வேற யாரும் இல்லை, டேனியலோட ஒய்ஃப் தான். உயிரே போனால் நான் அந்த சைனை பண்ண மாட்டேன்னு டேனியல் சொல்லியிருக்கார் போல. ஒருவேளை டேனியலோட பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒய்ஃபே கொலை பண்ணிட்டாங்களான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனால் ஒய்ஃபுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ்லாம் இல்லை. ஒருவேளை ஜெஸ்ஸி கூட சேர்ந்து இந்த சதி திட்டத்தை தீட்டிக்கலான்னு ஹீரோக்கு தோணுது. ஸோ அடுத்து டேனியலோட ஒய்ஃப் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஹீரோ கிளம்புறாரு. அடுத்த சீனில் டேனியலோட காரை ஹீரோயின் டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. கூட லேடி ஸ்டாஃப் இருக்காங்க. டேனியலோட காரை கம்பெனிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு டேனியலோட ஒய்ஃபை சொல்லியிருந்தாங்க போல். காரில் சில ஹாஸ்பிட்டல்ஸ் பில் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. டேனியலுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சான்னு ஹீரோயின் கேட்க, அப்படி இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஜெஸ்ஸி கிட்ட தான் சொல்லியிருப்பாருன்னு லேடி ஸ்டாஃப் சொல்கிறாங்க. ஸோ டேனியல் ஜெஸ்ஸி கிட்ட க்ளோஸாக பழகியிருக்காரு. அதனால தான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் விஷயத்தில் டேனியலோட முடிவு தப்புன்னு ஜெஸ்ஸி ஸ்ட்ராங்காக எதிர்த்துருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. இதே நேரம் ஹீரோ டேனியலோட ஒய்ஃபை மீட் பண்ணுறாரு. எரிக் சொன்னதை வச்சு பார்த்தா டேனியலுக்கும் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் விஷயத்தில் ஆர்குமெண்ட் நடந்திருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. ஒய்ஃபு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்காங்க. டேனியல் அதில் சைன் போட மறுத்திருக்காரு. அதை பற்றி போட்டு வாங்க ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. டேனியல் பிரில்லியண்ட்டான ஆளாக இருந்தாலும் நல்ல ஹஸ்பண்டாக நடந்துக்கலன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இவங்க இன்னொரு ஆள் கூட டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே டேனியலை டிவோர்ஸ் பண்ண டிசைடும் பண்ணியிருக்காங்க. ஆனால் டேனியல் அதை விரும்பலை போல. ஒய்ஃபோட லவ்வர் யாருன்னு ஹீரோ கேட்க, அதை சொல்கிறதுக்கு ஒய்ஃப் தயங்குறாங்க. டேனியல் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கு ஒய்ஃபோட லவ்வரை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த லவ்வர் டேனியலை கொலை பண்ணிக்கலான்னு ஹீரோக்கு தோணுது. ஆனால் அந்த லவ்வர் வேறு யாரும் இல்லை, எக்ஸ்கால் டெக்னாலஜிஸ்க்கு போட்டியாக இருக்கிற ஐஸ்னர் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ ஐஸ்னர் தான். நீங்கள் லாஸ்ட்டாக டேனியல் அவரோட கம்பெனிக்கு போய் எப்போ பார்த்தீங்கன்னு ஹீரோ கேட்க, அது 1 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஐஸ்னர் டேனியலை மீட் பண்ணாரான்னு ஹீரோ கேட்க, அது நீங்கள் ஐஸ்னர் கிட்ட தான் கேட்கணுன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஹீரோயினும் லேடி ஸ்டாஃபும் அங்கே ரீச் ஆகுறாங்க. நீங்கள் இங்கே என்னென்னு ஹீரோவும் ஹீரோயினும் மாற்றி மாற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வெனஸ்டேவும் டேனியல் நியூயார்க் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலை விசாரிச்சாதான் தெரியும்னு ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. டேனியலோட ஒய்ஃபும் ஐஸ்னரும் டேட் பண்ணுற விஷயத்த ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. அப்படின்னா அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி டேனியலை கொலை பண்ணிட்டாங்களான்னு ஹீரோயின் கேட்க, எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக 2 கம்பெனியுமே போட்டி போட்டிருக்காங்க. எக்ஸ்கால் கம்பெனிக்கு ஆள் அனுப்பி ஐஸ்னர் பக்கை வச்சு ஒட்டு கேட்டிருக்காரு. ஸோ டேனியலை கொலை பண்ணிவிட்டு அவரோட கம்பெனியை வாங்க ஐஸ்னர் பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் ஹீரோவோட தியரி. அப்போ லேடி டிடெக்டிவ் கிட்டேருந்து கால் வருது. ஜெஸ்ஸியும் டேனியலோட ஒய்ஃபும் சேர்ந்து டேனியலை கொல்ல எதுவும் சதி பண்ணாங்களான்னு ஹீரோ யோசிச்சார்ல. ஆனால் ஜெஸ்ஸிக்கும் டேனியலோட ஒய்ஃபுக்கும் எந்த லிங்க்கும் இல்லையா. ஸோ டேனியலோட ஒய்ஃப் சஸ்பெக்ட் இல்லைன்னு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தோணுது. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் நியூயார்க் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ரிசப்ஷனில் டேனியலோட ஃபோட்டோவை காமிச்சு ஹீரோ விசாரிக்கிறாரு. ஒவ்வொரு வென்ஸ்டேவும் டேனியல் ஒரு ஃப்ரெண்டை விசிட் பண்ண வந்ததா ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேஷண்ட் யாருன்னு சொல்லலை. ஏன்னா பேஷண்ட் டீட்டெயில்ஸு கான்ஃபிடென்ஷியலான விஷயம் இல்லை. டேனியல் வாரம் வந்திருக்காருன்னா ரொம்ப வேண்டியவங்க தான் இங்கே அட்மிட் ஆயிருக்கணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ லேடி டிடெக்டிவ் ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. லிஃப்ட் கிராஷ் ஆன இடத்துல டேனியலோட ஹார்ட் டிரைவ்னு எதுவுமே கிடைக்கலையா. இன்வெஸ்டிகேஷனில் 1 அடி மேலே போனால் 2 அடி சரிக்குதுன்னு ஹீரோ கவலைப்படுறாரு. ஒருவேளை டேனியல் ஹார்ட் டிரைவை ஆஃபீஸில் விட்டுட்டு போயிருக்கலான்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் டேனியல் தன்னோட பாக்கெட்டில் தான் ஹார்ட் டிரைவை வச்சதை அவரோட அசிஸ்டன்ட் பார்த்ததா ஹீரோ சொல்கிறாரு. அப்படின்னா டேனியல் லிஃப்ட்டுக்கு போகிற கேப்பில் யாரோ ஹார்ட் டிரைவை எடுத்துருக்கணும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. டேனியலை கடைசியாக பார்த்த சில பேரில் நீயும் ஒரு ஆள். அன்றைக்கி வேறு யாராவது அங்கே இருந்தாங்களான்னு ஹீரோ கேட்க, டேனியல் ஃபோனை பார்த்துட்டே நடந்து வரப்ப ஒரு லேடி இடிச்சது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இந்த விஷயத்த ஹீரோயின் சொன்னதோ அப்படின்னு அந்த லேடியை அடையாளம் காட்டுங்கன்னு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் எக்ஸ்கால் டெக்னாலஜிஸ்ல இருக்காங்க. டேனியலை இடிச்ச லேடி ஹேர் கலர் பண்ணியிருந்தாங்கன்னு ஹீரோயின் சொன்ன அடையாளத்தை வச்சு லேடி ஸ்டாஃப் கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. அந்த லேடியோட பேரு லைலான்னு தெரிய வருது. அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு ஹீரோ கேட்க, லைலா டெம்பரவரியா 2-3 நாளைக்கு மட்டும் தான் வந்தாங்கன்னு லேடி ஸ்டாஃப் சொல்றாங்க.
இவங்க போலீஸ்க்கு கொடுத்த எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்டில் டெம்பரவரியாக வேலை பார்த்தவங்க பேரெல்லாம் இல்லைன்னு ஹீரோக்கு தெரிய வருது. உடனே லேடி டிடெக்டிவ்க்கு ஹீரோ கால் பண்ணி டேட்டா பேஸில் லைலாவோட பேரை செக் பண்ண சொல்கிறாரு. அப்படி செக் பண்ணதில் லைலா மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு தெரிய வருது. ஆக்சுவலாக அவங்க ஒரு பிக் பாக்கெட்டு. லைலாவோட அட்ரஸ் அனுப்ப சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணுறாரு. லேடி ஸ்டாஃப் கிட்ட வந்து உங்கள் எம்ப்ளாயீஸோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ண மாட்டீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. எப்பயுமே செக் பண்ணுவோம், ஆனால் லைலா ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷனோட வந்தாங்கன்னு லேடி ஸ்டாஃப் சொல்கிறாங்க. லைலாவை ரெக்கமெண்ட் பண்ணது வேற யாரும் இல்லை, ஜெஸ்ஸி தான். ஸோ ஜெஸ்ஸியும் லைலாவும் கூட்டு களவாணிகளோன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. லைலாவை வச்சு ஹார்ட் டிரைவை திருடிட்டு ஜெஸ்ஸி எங்கேயோ எஸ்கேப் ஆகிக்கலாம், இப்போதைக்கு லைலாவையாச்சும் பிடிக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு லைலாவோட இடத்துக்கு போகிறாரு. கரெக்டாக ஹீரோ லைலாவோட இடத்துக்கு போகிறப்ப கன் ஷாட் சவுண்டு கேட்குது. ஹீரோ போய் பார்க்குறப்ப லைலா கீழே விழுந்து கிடக்காங்க. உயிர் இருக்கான்னு ஹீரோ செக் பண்ணுறப்ப ஹூடி போட்ட யாரோ ஹீரோவை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோவும் மயக்கமாயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோக்கு கான்ஷியஸ்னஸே வருது. போலீஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. லைலா இறந்துட்டாங்க, கில்லர் எஸ்கேப்பு. டேனியலோட ஹார்ட் டிரைவ் இங்கே இல்லை. என்னடா அது, இன்வெஸ்டிகேஷன் இழுத்துக்கிட்டே போகுதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இதே நேரம் ஹீரோயினுக்கு ரிப்போர்ட்டர் மூலமாக ஒரு விஷயம் தெரிய வருது. டேனியலோட ஃப்ரெண்டு கிரெகரி, அதாவது பார்ட்னர், கடந்த சில வருஷமாகவே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காரு. ஸோ டேனியல் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணது பார்ட்னராக தான் இருக்கணும்னு ஹீரோயினுக்கு தோணுது. ஹீரோயினும் ரிப்போர்ட்டரும் பார்ட்னரை அவரோட வீட்டில் வச்சு மீட் பண்ணுறாங்க. டேனியல் இறந்ததில் பார்ட்னருக்கு வருத்தம். ஏன்னா 20 வருஷமாக பேசிக்காமல் இருந்தும் பார்ட்னரை நல்லா விசாரிக்க டேனியல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இத்தனை வருஷம் கழிச்சு டேனியல் ஏன் உங்களை வந்து பார்க்கணுன்னு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. டேனியல் ஏஐ டெக்னாலஜியை வச்சு டேட்டா கலெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததா பார்ட்னர் சொல்கிறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எந்த டேட்டா பேஸில் இருந்தும் யாரோட பர்சனல் டேட்டாவையும் எடுக்க முடியும். அப்படி பார்ட்னரோட பேரை போட்டு டேனியல் சர்ச் பண்ணப்போ தான் பார்ட்னர் கிட்னி ஃபெயிலியருக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது டேனியலுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் அடிச்சிருக்காரு. நான் கற்பனை பண்ணதை விட பவர்ஃபுல்லான விஷயத்தை தான் டேனியல் உருவாக்கியிருக்காருன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. மற்றபடி பிஸ்னஸ் சம்மந்தமாக டேனியல் பார்ட்னர் கிட்டே எதுவும் டிஸ்கஸ் பண்ணலையா. இப்போ தான் ஒரு புது ஆளை பற்றி பார்ட்னர் சொல்கிறாரு. கம்பெனி ஆரம்பித்த புதுசில் குவென்னு ஒரு லேடியும் கூட இருந்திருக்காங்க. அந்த டைமில் டேனியலும் குவென்னும் டேட் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர் கம்பெனியை விட்டு போனதுக்கப்புறம் டேனியலும் குவென்னும் பிரிஞ்சுட்டாங்களாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் ரிப்போர்ட்டரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோக்கும் லேடி டிடெக்டிவ்க்கும் சில விஷயங்கள் தெரிய வருது. லைலாவோட வீட்டில் நிறைய பர்னர் ஃபோன்ஸ் இருந்திருக்கு. லைலா நிறைய கம்பெனிஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதில் ஒரு கம்பெனிக்கிட்ட மட்டும் கால் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. அது ஐஸ்னா இண்டஸ்ட்ரி தான். ஸோ திருடின ஹார்ட் டிரைவை வேறு கம்பெனிஸ் கிட்ட விற்கிறதுக்கு லைலா ட்ரை பண்ணியிருக்காங்க போல். ஒருவேளை லைலா அதிகமாக ரேட் சொன்னனால ஐஸ்னா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க லைலாவை கொலை பண்ணிவிட்டு ஹார்ட் டிரைவை எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு ஹீரோக்கு தோணுது. ஸோ ஹீரோ உடனே ஐஸ்னா இண்டஸ்ட்ரிக்கு கிளம்புறாரு. அங்கே ஐஸ்னரை பார்க்கணுன்னு ரிசப்ஷனில் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து ஒரு பீப் சவுண்ட் வருது. மானிட்டரில் கன்ஃபர்ஸ்னு டிஸ்பிளே ஆகுது. ஐஸ்னா இண்டஸ்ட்ரீஸோட நெட்ஒர்க்கை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க போல். மொத்த நெட்ஒர்க்கையும் உடனே ஷட் டவுன் பண்ணுங்கன்னு ஐஸ்னர் ஆர்டர் போடுறாரு. என் கம்பெனி யாரோ அழிக்க பார்க்குறாங்க, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களேன்னு ஹீரோ கிட்ட ஐஸ்னர் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ அப்படின்னு இதுதான் சரியான நேரம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஐஸ்னரை யாரோ கன்ஃபர்ஸ் பண்ண சொல்கிறாங்கல்ல. ஹீரோ எதுக்காக வந்திருக்காருன்னு ஐஸ்னருக்கு புரியுது. டேனியல் கொலைக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஐஸ்னர் சொல்கிறாரு. அதே மாதிரி எக்ஸ்கால் டெக்னாலஜிஸில் பக்கை வச்சது என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்ச ஒரு எம்ப்ளாயி தான், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாதுன்னு ஐஸ்னர் சொல்கிறாரு. டேனியலோட ஒய்ஃபுக்கும் ஐஸ்னருக்கு இருக்கிற கனெக்ஷன் பற்றி ஹீரோ கேட்குறாரு. டேனியலோட ஒய்ஃபு ஒரு அற்புதமான லேடியா, அவங்களோட அருமை டேனியலுக்கு தெரியல, அவ்வளோதானே ஐஸ்னர் சொல்கிறாரு. லைலாவோட கால் ரெக்கார்ட்ஸில் ஐஸ்னரோட நம்பர் இருந்ததை பற்றி ஹீரோ கேட்க, லைலான்னு எனக்கு யாருமே தெரியாதுன்னு ஐஸ்னர் சொல்லிடுறாரு. லைலா தான் டேனியலோட ஹார்ட் டிரைவை திருடினதுன்னு ஹீரோ சொல்லவும் ஐஸ்னருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நேற்று காலையில் தனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சா, ஆனால் அவங்களோட பேரை சொல்லவே இல்லையா. அன்னோன் நம்பருங்கிறீங்க, ஆனால் 8 நிமிஷம் கால் ரெக்கார்டில் இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு ரொம்ப நேரம் லிசன் பண்ணுன்னு ஐஸ்னர் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் கால் பண்ணால போலீஸில் பிடிச்சி கொடுக்க தான் ஐஸ்னரும் நினச்சிருக்காரு. ஏன்னா இன்னொரு கம்பெனியில் திருடின ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லீகல். ஐஸ்னர் டேனியலை ஒரு போட்டியாக நினச்சதை விட ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நினச்சாராம். டேனியலோட இழப்பு எனக்கும் பெரிய இழப்பு தானே ஐஸ்னர் சொல்கிறாரு. இப்போ இவர் கம்பெனியோட நெட்ஒர்க்கே யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கல்ல, என் கம்பெனியை நான் காப்பாற்றணும், நீங்கள் முதல்ல கிளம்புங்கன்னு ஹீரோவை ஐஸ்னர் போக சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் ரிப்போர்ட்டரும் குவென்னை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. டேனியல், பார்ட்னர், குவென் 3 பேருமே ஒரே காலேஜில் தான் படித்தாங்கன்னு ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அந்த காலேஜ் அலுமினி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி குவென்னை பற்றி ஹீரோயின் விசாரிக்கிறப்ப ஒரு ஷாக்கிங் நியூஸ் தெரிய வருது. குவென்னு 1993 ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம். குவென்னுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க போல, அவங்களோட நம்பரை ஆஃபீஸில் கேட்டு ஹீரோயின் வாங்குறாங்க.
டேனியலுக்கும் குவென்னுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி குவென்னோட பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு நினச்ச ஹீரோயின் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் அட்டன் பண்ணாதனால வாய்ஸ் மெயிலுக்கு போயிடுது. வாய்ஸ் மெயிலில் சொன்ன பேரை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. குவென்னோட பொண்ணு வேறு யாரும் இல்லை, எக்ஸ்கால் கம்பெனியில் ப்ரோக்ராமராக இருந்த ஜெஸி தான். அடுத்த சீனில் ஹீரோ கிட்ட அவரோட அப்பா சில இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறாரு. ஜெஸியும் லைலாவும் ஒரே ஒர்க் ரிலீஸ் ப்ரோக்ராமில் இருந்தாங்களாம். ஒர்க் ரிலீஸ் ப்ரோக்ராம்னா ஜெயிலில் இருக்கும்போதே வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னு ஜெஸிமா ஜெயிலில் இருந்திருக்காங்கன்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்னு கவர்மெண்ட் சம்மந்தமான நெட்வொர்க்கை ஹேக் பண்ணதுக்காக ஜெஸி ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஜெஸியோட உண்மையான பேர் ஸ்டெஃபானிங்கிற பேரை ஜெஸின்னு மாற்றினால தான் ஜெஸியோட பேக்ரவுண்டை செக் பண்ணப்ப ஹீரோக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு ஹீரோட அப்பா சொல்கிறாரு. ஜெஸிக்கு கவர்மெண்ட் மேலே ஒரு கோவம் இருந்திருக்கு. டேனியல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறத ஜெஸி விரும்பலை. டேனியல் இறந்ததுமே ஜெஸி எங்கேயோ போயிட்டாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப ஜெஸி தான் கில்லராக இருக்கும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினை ஹூடி போட்டு யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜெஸி தான். ஜெஸி ஃபாலோ பண்ணுறதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதே நேரம் ஹீரோவும் போலீஸ் டீமும் ஜெஸியோட வீட்டில் சர்ச் பண்ணுறதை காட்டுறாங்க. ஜெஸியால் கவர்மெண்ட் நெட்வொர்க்கையும் ஹேக் பண்ண முடியுதுன்னா எக்ஸ்கால் கம்பெனியில் லிஃப்ட்டை ஹேக் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைன்னு ஹீரோக்கு தோணுது. டேனியலோட ஹார்ட் டிரைவு ஜெஸியோட வீட்டில் கிடைக்கிது. அப்போ ஹீரோக்கு கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வருது. எக்ஸ்கால் கம்பெனியில் கோட்ஸோட ஆக்சஸ் டேனியல் கிட்ட மட்டும் இல்லை, ஜெஸி கிட்டையும் இருந்திருக்கான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டேனியல் ஜெஸிக்கும் ஆக்சஸ் கொடுத்துருக்கார் போல. இது ஹீரோக்கு தெரிய வருது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு பார்க்கில் ஜெஸி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காருன்னு ஜெஸிக்கும் தெரியும் போல. டிடெக்டிவ் உன் ஃப்ரெண்டு தானே, நான் டேனியலை கொலை பண்ணலன்னு அவர்கிட்ட சொல்லுன்னு ஜெஸி சொல்கிறாங்க. அதை நீங்களே அவர்கிட்ட சொல்லலாமேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜெஸி டேனியலை கொலை பண்ணலையா, ஆனால் யார் கொலை பண்ணதுன்னு ஜெஸியும் தேடிட்டு இருக்காங்களாம். கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லீகல் வேஸ்லையும் ட்ரை பண்ணுறேன்னு ஜெஸி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா குவென்னும் டேனியலும் ஒரு காலத்தில் டேட் பண்ணது எனக்கு தெரியும்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்க டேட் பண்ணனால தானே நானே பிறந்தேன், டேனியல் என்னோட அப்பான்னு ஜெஸி சொல்கிறாங்க. இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாதா? ஜெஸிக்கே டீனேஜில் தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஜெஸி தன்னோட பொண்ணுன்னு தெரியாமலேயே டேனியல் அவங்கள ஹையர் பண்ணிக்காரு. சில வாரங்களுக்கு முன்னாடி டேனியல் தன்னோட டேட்டா கலெக்ஷன் டெக்னாலஜியில் ஜெஸின்னு சர்ச் பண்ணி பார்த்தப்ப அவங்களோட உண்மையான பேர் ஸ்டெஃபானிங்கிறதையும் குவென்னோட பொண்ணுங்கிறதும் டேனியலுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் தனக்கு அடுத்து கம்பெனியோட ஆக்சஸை ஜெஸிக்கு கொடுத்துருக்கார் போல. இந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறது டேஞ்சர்னு ஜெஸி சொல்கிறாங்க. டேனியலை கொலை பண்ணது ஐஸ்னராக தான் இருக்கும்னு ஜெஸி நம்புகிறாங்க. அதனால தான் ஐஸ்னரோட நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி கன்ஃபர்ஸ்னு டிஸ்பிளே ஆக வச்சாங்க போல. ஜெஸி பார்க்கில் இருக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சு அங்கே வராரு. ஜெஸி தான் லைலாவை கொலை பண்ணதுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்டிகேஷனில் நீ இன்டர்ஃபியர் ஆக வேண்டான்னு ஹீரோயினுக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஜெஸி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. லைலாக்கு எக்ஸ்கால் கம்பெனியில் வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணதை ஜெஸி ஒத்துக்கிறாங்க. ஆனால் டேனியலோட ஹார்ட் டிரைவை லைலா திருடினதை பற்றி தெரியாதுன்னு ஜெஸி சொல்கிறாங்க. அந்த ஹார்ட் டிரைவு லிஃப்ட் கிராஷ் ஆனதில் செதறி இருக்குன்னு தான் ஜெஸி நினச்சாங்களாம். அப்புறம் எப்படி அந்த ஹார்ட் டிரைவ் உங்கள் வீட்டில் கிடச்சிதுன்னு ஹீரோ கேட்க ஜெஸி ஷாக் ஆகுறாங்க. இனி யாரும் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு ஜெஸி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் விஷயத்தில் ஜெஸிக்கும் டேனியலுக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததை பற்றி அடுத்து ஹீரோ கேட்குறாரு. என்னோட ஒப்பீனியனை டேனியல் கிட்ட சொன்னேன், அவ்வளோதான்னு ஜெஸி சொல்கிறாங்க. ஜெஸி ஐஸ்னரோட நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி கன்ஃபர்ஸ்னு டிஸ்பிளே பண்ணது சந்தேகத்தை அவர் பக்கம் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் ஹீரோக்கு தோணுது. ஜெஸி லாயர் வேணும்னு சொல்லவும் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை நிப்பாட்டுறாரு. அப்போ ஹீரோயின் அங்கே வராங்க. டேனியல் கொலையிலையும் லைலாவோட கொலையிலையும் சஸ்பெக்டாக இருக்கிற ஜெஸி கூட ஹீரோயின் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது தப்புன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜெஸி கொலை பண்ணுற ஆள் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஹீரோவால் ஏற்றுக்க முடியல. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் டேனியலோட ஹார்ட் டிரைவை எக்ஸ்கால் டெக்னாலஜியில் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. லேடி ஸ்டாஃப் மேயர் கிட்ட பேசி, மேயர் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி கிட்ட பேசி சீக்கிரமே ஹார்ட் டிரைவை ரிலீஸ் பண்ண சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் வந்துருச்சான். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வரவும் ஹீரோவை முன்னாடி போக சொல்கிறாங்க. ஹீரோ லேடி ஸ்டாஃபை தேடி பார்க்குறாரு. ஆனால் லேடி ஸ்டாஃப் கிளம்பிட்டதா விபி சொல்கிறாரு. சரி இந்தாங்க உங்கள் ஐட்டம்னு சொல்லி டேனியலோட ஹார்ட் டிரைவை விபி கிட்ட ஹீரோ கொடுக்குறாரு. ஜெஸி தான் டேனியலோட கொலைக்கும் லைலாவோட கொலைக்கும் காரணமா, என்னால் நம்பவே முடியலேன்னு விபி சொல்கிறாரு. அப்போ லேடி டிடெக்டிவ் கிட்டேருந்து ஹீரோக்கு கால் வருது. லைலாவோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணதில் சில ஆடியோ ஃபைல்ஸ் இருந்துச்சான். அதை லேடி டிடெக்டிவ் லிசன் பண்ணாங்களாம். எரிக்கு பக் மூலமாக கலெக்ட் பண்ண ஆடியோ ஃபைல்ஸ் தான் அது. ஸோ லைலா தான் எரிக்கோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஆடியோ ஃபைல்ஸை பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு டெலீட் பண்ணிக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அதில் ஒரு ஆடியோ ஃபைலில் டேனியல் சாகிறதுக்கு முன்னாடி நைட்டு அவரும் விபியும் பேசிக்கிட்டது ரெக்கார்ட் ஆயிருக்கு.
டேனியல் ஜெஸ்ஸி சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேண்டான்னு டிசைட் பண்ணிக்காரு. அதை பற்றி விபி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. டேனியல் போனதுக்கப்புறம் விபி யாருக்கோ கால் பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப ஹீரோக்கு இப்போ விபி மேலே டவுட் வருது. ஹீரோ விபி கிட்ட ஹார்ட் டிரைவ் திரும்ப கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமேனு கேட்டதும் விபியோட முகமே மாறுது. இப்போ தான் விபி உண்மையை சொல்கிறாரு. இந்த லைலா நான் இப்போ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம், ஆனால் அவள் இன்னொரு கம்பெனிக்கு ஹார்ட் டிரைவை விற்க ட்ரை பண்ணான்னு விபி சொல்லவும், ஸோ அதுக்காக தான் லைலாவை கொலை பண்ணிட்டீங்களான்னு ஹீரோ கேட்குறாரு. லைலாவை கொலை பண்ணாலும் அன்றைக்கி உங்களை போனால் போகுதுன்னு விட்டுட்டேன், மறுபடியும் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லி விபி கன்னை காமிக்கிறாரு. ஹீரோவோட கன்னை கொடுக்க சொல்லி விபி மிரட்டவும் ஹீரோ கன் எடுத்து தூரமாக போடுறாரு. விபி ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறத ஹீரோயின் கீழே வந்து பார்க்குறாங்க. தன்னோட வாய்ஸும் இந்த கம்பெனியோட சிஸ்டமில் ஃபீட் பண்ணிக்காங்கன்னு அன்றைக்கி விபி சொன்னது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. பிபி அலாரமை ஆக்டிவேட் பண்ணுன்னு ஹீரோயின் கத்துறாங்க. உடனே அலாரம் ஆக்டிவேட் ஆகுது. இதை பார்த்து விபி டிஸ்ட்ராக்ட் ஆனதும் ஹீரோ விபியை தள்ளி விட்டுறாரு. ஹீரோவோட கன்னை பார்த்த ஹீரோயின் அதை ஹீரோ கிட்ட தள்ளி விடவும் ஹீரோ விபியை ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணிடுறாரு. கிளைமேக்ஸில் போலீஸ் விபியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. டேனியல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேண்டான்னு முடிவு பண்ணது விபிக்கு பிடிக்கல. ஸோ டேனியலை கொலை பண்ணிட்டு டேட்டா கலெக்ஷன் டெக்னாலஜியை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற ஹார்ட் டிரைவை பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறது தான் விபியோட பிளான். அதுக்காக தான் லைலாவை வச்சு ஹார்ட் டிரைவை திருடி இருக்காரு. டேனியலோட பாஸ்வேர்டை விபி பார்த்தனால அதை வச்சு லிஃப்டோட கோடை ஆக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வேலை செய்யாமல் லிஃப்ட் கிராஷ் ஆகி டேனியல் இறந்து போயிட்டாரு. எரிக் வச்ச பக்ல ரெக்கார்டான ஆடியோ ஃபைல்ஸ் போலீஸ் கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு லைலாவை வச்சே அதையும் விபி டெலீட் பண்ணிக்காரு. லைலா ஹார்ட் டிரைவை வேற கம்பெனிக்கு விற்க ட்ரை பண்ணனால லைலாவையும் விபி கொலை பண்ணிக்காரு. ஆனால் லைலா ஆடியோ ஃபைல்ஸை தன்னோட லேப்டாப்பில் பேக்கப் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால ஹீரோ கிட்ட விபி மாட்டிக்கிட்டாரு. இதில் என்ன ஹைலைட்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வேண்டான்னு முடிவு பண்ணதும் டேனியலே ஹார்ட் டிரைவ்லேருந்து டேட்டாவை எரேஸே பண்ணிட்டாரு. ஓப்பனிங் சீனில் கோட் பாக்கெட்டில் டேனியல் வச்சது எம்டி ஹார்ட் டிரைவ் தான். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா விபி இந்த பிளானே போட்டிருக்க மாட்டாரு. டேனியல் மாதிரி ஒரு ஜீனியஸ் உயிரோடு இருந்திருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.